யாபேஸ் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஏன்னா என்னதான் சம்பாரிச்சாலும், எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு சில மேன்மைகளை நம்ம பார்த்தாலும், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இல்லைன்னா ஒரு நிறைவு நம்மளுக்கு இருக்காது. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இல்லைன்னா அந்த வெற்றி நிலையானதா இருக்காது. ஏன்? நம்ம கையினால நம்ம மேல வரல, அவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்திருக்குது. அவருடைய கரம் நம்மை பெரியவனா மாத்தி இருக்குது. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, your gentleness has made me great. உங்க கரம் என்ன உயர்த்தி இருக்குது. அப்ப யாபேஸ் சொல்றாரு, என்ன இருந்த என்ன ஆண்டவரே, உங்க கரம் என்னோட இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். அப்படின்னு அர்த்தம், நான் போற இடத்துல எல்லாம் நான் தேவ மனுஷன்றது தெரிய வரணும் எல்லாருக்குமே. கிறிஸ்தவ ஜீவியம், ஜெப ஜீவியம், தினந்தோறும் ஜெபம் பண்ற வாழ்க்கை முறை நம்மளுக்கு முக்கியம். அப்படி இந்த சீரீஸ்ல யாபேசுடைய ஜெபத்தை நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். யாபேசுடைய அம்மா யாபேசுக்கு வேதனைன்னு பேர் வச்சுட்டு தான் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆனால் அவங்க மம்மி வந்து அப்படி பேர் வச்சிடறாங்க, நான் வழியில் வேதனையிலே துக்கத்தில் நான் பெற்றெடுத்தேன், அதனால் துக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாங்க அவனுக்கு. சாரோ, இப்போ சௌரவ் அப்படின்னா வேற கிரிக்கெட்டராக கூட மாறிடலாம். ஆனால் சாரோ, வேதனை, துக்கம்னு பேர் வச்சிடறாங்க. ஆனால் யாபேஸ் ஒரு நாள் ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு பாருங்க யாபேஸுக்கு. நிச்சயமாக அவருடைய புத்தக சுருள்களை, அவங்களுக்கு அவைலபிளாக இருந்த பழைய ஏற்பாட்டு அந்த சுருள்களெல்லாம் அவர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் பண்ணுற ஜெபம்லாம் பார்த்தா ஏற்கனவே பைபிளில் பெரிய பெரிய ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது அவங்க ஜெபிச்சதுமே நம்மளை பார்க்க முடியுது நம்மளால். அப்போ கண்டிப்பாக வேத வாக்கியங்களை அவர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாராம். ஏன்? ஏன்னா யாக்கோபன் பிறந்தவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் மாத்தினது யாரு? தேவன். அப்போ அவர் அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. அப்படின்னா என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? என் ஆரம்பம் வேணா மோசமா போயிருந்திருக்கலாம், ஆனா என் முடிவு மோசமா போகிறதுக்கு நான் விட மாட்டேன். தேவன் எனக்கு இருக்கிறார். நம்ம கடந்த வாழ்க்கை எப்படின்னா இருந்திருக்கலாம் பாரு. நம்ம பிறந்த இடமா இருக்கலாம், நம்ம பிறந்த வீடா இருக்கலாம், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய ஏரியா, இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஆனா கர்த்தரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம எதிர்காலம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்க கடந்த காலம் ஒருவேளை துக்ககரமா இருக்கலாம் யாபேஸை போல, ஆனா எதிர்காலம் நிறைவா இருக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றார். அதுக்கான ஒரு கனெக்ஷன் தான் ஜெபம். யாபேஸ் சொல்றாரு, நான் என்ன யாரும் இல்லாதவனா, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. முதலாவது எதுக்காக ஜெபம் பண்றேன்? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏன்னா யாபேஸ்க்கு தெரியும், எது இல்லைனாலும் ஆசீர்வாதம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் சகலத்தின் வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். இன்னைக்கு ஒரு வேளை பணம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஒரு நெருக்கடி சூழ்நிலை நீங்கள் அனுபவிக்கலாம். இல்லைனா தேவையான ஆரோக்கியமோ ஜனங்க இணைப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸில் வளரணும், ஒரு வாசல் திறக்கணும், ஆனால் நம்மளால் எல்லா வாசலும் திறக்க முடியாதே. அப்போ ஒரு சில ஜனங்களை, பெரிய ஜனங்களை கொண்டு கர்த்தர் திறந்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எனக்கு இல்லை பதர், நான் என்ன செய்யறது? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றவங்களாக இருந்து ஆசீர்வாதத்தின் உணர்வுள்ளவர்களாக வாழ்ந்தோன்னா ஆசீர்வாதம் நம்ம போகிற இடத்துலனா நம்மளுக்கு செழிப்பை கொண்டு வரும். ஆசீர்வாதம் நமக்காக வாசல்களை திறந்து கொடுக்கும். நல்லா கவனிங்க, உலகம் ஆசீர்வாதத்துக்காக வேலை செய்யுது, ஆனால் நம்மளாம் யார் தெரியுமா? ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யும். கமான், கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, அந்த ஆசீர்வாதம் எனக்காக வேலை செய்யும். See, the blessing will go to work for you when you believe in Jesus and when you acknowledge that you are blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு வாய் திறந்து அறிக்கை செஞ்சு அந்த உணர்வில் வாழும்போது ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கூட இல்லை, நான் ஒரு சாபக்கேடு, நான் ஒரு குட்டிச்சேவரு, நான் ஒரு சில பேர் இல்லை, நான் ஒரு வாழா வெட்டியாக போயிட்டேனே, நான் ஒரு உதவாக்கற, இந்த மாதிரி வார்த்தைகளை இன்றைக்கி இப்போ தான் வருது பாரு. எனக்கு கூட நான் கூட யாரும் திட்டத்தில் அந்த மாதிரி, ஓகே, நல்ல வேலை என்ன யாரும் திட்டல அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் நம்ம வாழ்ந்துட்டோம்னா ஆசீர்வாதம் நம்ம மேலே இருந்தாலும் அது வேலை செய்யறதுக்கு நம்மளே ஒரு தடையாக இருக்கணும். ஏன்னா ஆசீர்வாதம் விசுவாசத்தினால வேலை செய்யுது, விசுவாசம் வார்த்தையினால வேலை செய்யுது. கமான், எவ்வளோ பேர் விசுவாச சீரீஸில் இருந்தீங்க? ஓகே, ஸோ ஆசீர்வாதம் விசுவாசத்தினால வேலை செய்யுது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? வாயின் வார்த்தைகளால். அப்போது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது சொல்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே தங்கி இருக்குது. இப்படி நீங்கள் அறிக்கை செஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா அந்த உணர்வோடு வேலை செய்யும் போது உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக வேலை செய்யாத பிரிண்டரு நீங்கள் கை வைக்கும்போது சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரொம்ப நாளாக சரியாக பேசாத கிளையண்ட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து பேசும்போது நல்லா பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். ரொம்ப நாளாக உருட்டாத ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் கையில் வந்து சேருது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரில,
அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. யாருக்கும் உருப்பிடாது, அவன்கிட்ட குத்துட்டார், புதுசாக வந்தவன் இல்லையா, பாவம் அவன் ஒரு இழிச்ச வாய்ப்பாயமாக தெரியுது, அவன்கிட்ட போய் குத்துட்டாங்களே, பாவம் அந்த பொண்ணு ஃப்ரெஷர்ப்பா, அதுக்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை குத்துட்டா. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, பரவாயில்ல சார் நான் செய்கிறேன், ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே தங்கி இருக்குது. ஏன்னா இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேல இருந்ததுனால எல்லாரும் பஞ்சத்துக்காக நிலத்தை விட்டுட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன நிலத்துல இருந்து கர்த்தர் 100 மடங்கு பலனை ஈசாக்கு கொடுத்தார். ஏன்னா ஈசாக்கு வேலை செய்யறதை விட ஈசாக்கு மேல இருந்த ஆசீர்வாதம் அவருக்காக வேலை செஞ்சிச்சு. துரத்தி விடுறாங்க, போயிட்டு இடத்த விட்டு போயிடுன்னா, போற இடத்துலலாம் கிணறு தோன்றாரு, தோன்ற இடத்துலலாம் தண்ணி பாரு, தண்ணி இல்லாதனால தான் பஞ்சம். ஆனால் ஈசாக்கு விதைக்கிற இடத்துல விளைச்சலை பார்க்க முடியுது, ஈசாக்கு தோன்ற இடத்துலலாம் தண்ணி. ஏன்னா ஈசாக்கு மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியார் எத்தனை பேர் வந்திருக்கிற இந்த இடத்துல, நம்ம மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் எங்கே போனாலும் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ யாபேஸ் கோடு தெரிஞ்சிச்சு பாரு, இந்த கதையெல்லாம் படிச்சுக்கிறாரு அவர். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு தெரியுமா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஒரிஜினல் ஹீப்ரூல அப்படிதான் படிக்கணும் இந்த வசனத்தை, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு அப்படின்னு சொல்லி யாபேஸ் ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கிறார் அவர். அப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய கதைங்களெல்லாம் பார்த்துருக்கிறார். எப்படி ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையை மாற்றி இருக்குது, எப்படி ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றுச்சுன்னா, அன்றைக்கி யாக்கோப் என்னத்தை கேட்டார் தேவதூதர்கிட்ட, இல்லை தேவன்கிட்ட, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கலன்னா உங்களை நான் விட மாட்டேன். ஸோ ஹி வாஸ் ஆஃப்டர் த பிளெஸிங். ஆசீர்வாதம் வந்துச்சு, தான் பேர் மாறிச்சு, தன்னுடைய வாழ்க்கையுடைய கதையை மாறிச்சு. அப்போ யாபேஸ் அதை ரியலைஸ் பண்ணுறார், அப்போ நான் எதையாவது கேட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்கலாமே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கும் போது அவர் சந்தோஷப்படுறார். ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை விட அதிகமாக ஆசைப்படுறதே அவர் தான். ஆசீர்வாதம் நமக்காக வேலை செய்யும். ஸோ யாபேஸ் ஜெபம் பண்ணுறாரு, ஆசீர்வதிங்க. அப்புறம் சொல்கிறாரு, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி. மனுஷனை படைச்சதுலேருந்து கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் அவனுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ஆற்றல் தெரியுமா, பெருக்கத்தின் ஆற்றல், ஒரு பொட்டென்ஷியல், ஒரு கெப்பாசிட்டி, ஒரு எபிலிட்டியை வச்சிருந்தார். மனுஷனை பார்த்தோன்னே கர்த்தர் சொல்கிறாரு, நீ பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புன்றாரு. நீ அழுகி கருகி நாசமாக போட ஆதாம் அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் சொல்ல, நீ பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பு, நீ ஆளுகை செய். இதுக்காக தான் கர்த்தர் மனுஷனை படைச்சிருக்கிறார். இப்போ பதர், ஆனால் ஆதாம் இழந்துட்டாரு பதர், ஆதாம் இழந்துட்டார் ஒரு சில விஷயங்களை. ஆனால் 2ஆம் ஆதாம் வந்ததை நம்ம மறந்துடக்கூடாது. 2ஆம் ஆதாம் முதல் ஆதாம் இழந்ததை காட்டிலும் நம்மளை மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறார். அப்போ அந்த ஆதாம் கீழே பழுகி பெருக முடியும்னா 2ஆம் ஆதாம் கீழே நிச்சயமா பழுகி பெருக முடியும். நிச்சயமா கர்த்தர் நமக்காக ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருகுவீங்க, உங்க எல்லைகள் பெரிதாகும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய எல்லை பெரிதாகும், உங்களுடைய அந்தஸ்து பெரிதாகும். சொல்லுங்க, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும், உங்களுடைய தாக்கம் அதிகமாகும். அப்படின்னு அர்த்தம், நம்மளுடைய வேல்யூ அதிகமாக ஆக கர்த்தர் நம்மளுடைய லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக்குறார். லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ அதை கர்த்தர் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறார். இதை தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நோவாவுக்கு சொல்கிறாரு, ஆதாமுக்கு சொல்கிறாரு, நீ பெருகணும், நீ பெருகணும், நீ பெருகணும். ஏன்னா இதான் கர்த்தருடைய உள்ளம். கர்த்தர் பெருக்கத்தின் தேவன். அதனால் அவர் படைச்சிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லா பெருகணும், உயரணுன்றது அவருடைய நோக்கமாக இருக்குது. 3ஆவதாக யாபேஸ் என்னத்தை ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 1 நாளாகமம் அதோடைய 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். 1 Chronicles chapter 4 verses 9 and 10 படிக்கிறேன் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது. 2வது, என் எல்லையை பெரிதாக்கி. இன்னைக்கு பார்க்க போறது பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், உமது கரம் என்னோடு இருந்து. யாபேஸ் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. ஏன்னா என்னதான் சம்பாரிச்சாலும், எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மேன்மைகளை நம்ம பார்த்தாலும், கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இல்லைன்னா ஒரு நிறைவு நம்மளுக்கு இருக்காது. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இல்லைன்னா அந்த வெற்றி நிலையானதாக இருக்காது. ஏன்? நம்ம கையினால நம்ம மேலே வரல, அவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்திருக்குது. அவருடைய கரம் நம்மை பெரியவனா மாத்தி இருக்குது. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, your gentleness has made me great. உங்க கரம் என்ன உயர்த்தி இருக்குது. அப்ப யாபேஸ் சொல்றாரு, என்ன இருந்த என்ன ஆண்டவரே, உங்க கரம் என்னோட இருக்கணும்னு சொல்லி நான்
ஜெபம் பண்றேன் அப்படின்னு நான் அர்த்தம், நான் போற இடத்துலலாம் நான் தேவ மனுஷன்றது தெரிய வரணும் எல்லாருக்குமே. டேய் கர்த்தர் அவரோடு இருக்கிறார்ப்பா, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளை மேல இருக்குது, அவன் ரொம்ப ஸ்பெஷல்ப்பா, அந்த மகள் ரொம்ப ஸ்பெஷலான மகள், அந்த பொண்ணை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, ரூத்தை பார்த்து போக சொல்றாரு இல்லையா, யாரும் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண போகாதீங்க, என்னவோ ஒரு ஸ்பெஷல் ஃபேவர் இருக்குது, என்னவோ ஒரு விசேஷித்த காரியம் இருக்குது, பரலோகத்து தொடுதல் இருக்குது, இது தான் தேவனுடைய கரம். எல்லாரும் கைவெத்தி சொல்லுங்களேன், எல்லாரும் கைவெத்தி சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அப்படியே ஆசையா சொல்லுங்க பார்க்கலாம், என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்கணும். இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்க கரம் என்னோடு இருக்கணும். Let your hand be upon my life. உங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க ஜெபத்துல சொல்ல மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரம் என்னோடு இருக்கணும், உங்க தயவுள்ள கரம் என் மேல இருக்கணும். ஞாபகம் இருக்குதா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச அந்த வருஷத்துடைய தீம் என்ன தெரியுமா? The gracious hand of the Lord. தேவனுடைய தயவுள்ள கரம். அந்த வருஷம் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம வாழ்க்கையில மேன்மையா வெளிப்படுறத நம்ம பார்த்தோம். அப்போ அதை பத்தின வெளிப்பாடு நம்ம நிறைய நம்ம பார்த்தோம். எப்படி கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய கரம் நம்ம கூடவே இருந்துச்சுன்னா எப்படி அது சுலபமான வெற்றிகளையும் பாதுகாப்பையும் நன்மையும் கொண்டு வருதுன்னு சொல்லி, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கு. இப்போ கர்த்தருடைய கரம் என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சகலவித நன்மைகள், அது என்னென்னு சொல்லி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க போறேன். கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில என்னென்னத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி நான் எடுத்து காமிக்க போறேன். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மோட இருக்கணும். இன்னைக்கு யாருடைய கையை ஏந்தி நம்ம வாழக்கூடாதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறத நம்ம உணர கத்துக்கணும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறத உணராம போயிட்டோம்னா, அப்ப அடுத்தவனுடைய கையை நம்ம எதிர்பார்த்துட்டு வாழ்ந்துற சாத்தியம் இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து இனி உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? ஒருவேளை கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறத நம்ம மறந்துட்டு அடுத்தவனுடைய கையை நம்ம அவன் கையில இருந்து ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு நன்மையோ நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்துட்டோமோ. ஆனா தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க, அவருடைய கரம் நம்மளோட இருந்தா யாரு கையோ எதிர்பார்த்து நம்ம வாழ தேவையில்லை. இப்ப நல்ல ஜனங்களுக்காக நன்றி, கமான், நல்ல பெற்றோர்களுக்காக நன்றி, நல்ல விசுவாசிகள் சக விசுவாசிகளுக்காக நன்றி, நல்ல சிநேகிதர்களுக்காக நன்றி. தேவனே ஒரு சில இணைப்புகளை நம்ம அனுப்பி இருக்கிறார், அதனால கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, கமான், நன்றி. ஆனா எல்லா உறவுகளை விட மிக முக்கியமான உறவு யாரோட? தேவனோட. தேவனுடைய கரம் நம்மோட இருக்கிறதுனால மாபெரும் நன்மை நடக்கும். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா பாரு, இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, யாபேஸ் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? அந்த அதிகாரத்தை படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாபேஸ் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? ரொம்ப ஃபேமஸான கோத்திரம். அதை ஃபர்ஸ்ட் வர்ஸ் பாருங்க, சாப்டர் 4 verse number 1. வாட்ஸ் ட்ரைப்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். உபாகமம் 33:7 யூதா கோத்திரத்துக்கு மோசே ஜெபம் என்ன தெரியுமா? ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர் சொல்றாரு, அவனுடைய கரமே அவனுக்கு போதுமானதாக இருக்கட்டும் அப்படின்றார் அந்த ஜெபத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனுக்கு போதுமான அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சு, யூதா கோத்திரத்தை கர்த்தர் அவனுடைய கையின் பிரயாசங்களெல்லாம் ஒரு செழிக்க செஞ்சு வாய்க்க செஞ்சு அவனை ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன பார்க்குறோன்னா, அவனுடைய கரம் அவனுடைய சத்துருக்களை அவன் நீங்களாக்கி விடுவித்து சகாயம் பண்ணுவீராகன்னு சொல்கிறாரு. ஆனால் அவனுடைய கரம் அவனுக்கு போதுமானதாக இருக்கட்டும். பாருங்க, அவன் கை பலக்க கடவுது அப்படின்னா அர்த்தம், அவன் கை அவனுக்கு போதும். இப்போ யாபேஸ் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் தானே, அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். ஒரு வேளை உங்களுக்கு தெரியலனா ஓகே, அவர் ஜெபம் பண்ணி சொல்றாரு, எங்களுக்கு தெரியும் மோசே எங்களை பார்த்து ஜெபம் பண்ணும்போது என்னன்னு சொன்னாரு, எங்க கரமே எங்களுக்கு போதுன்ற மாதிரி ஜெபம் பண்ணிட்டாரு. நான் அதை விட ஒரு படி மேலே போறேன், உங்க கரம் என்னோட இருக்கணும் ஆண்டவரே. பட் அவர் கேட்டார் தெரியுமா, லெட் யுவர் ஹேண்ட் பி அப்பான் மீ. உங்க கரம், இந்த கரம் என்ற வார்த்தை வந்து ஹீப்ரூல யாத்னா திறந்த கைன்னு அர்த்தம். மூடி வைக்கப்பட்ட கை இல்ல, திறந்த கை. திறந்த கை எப்பவுமே ஆசீர்வதிக்கிற கை. ஸோ யாபேஸ் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, எப்பவுமே எனக்கு சப்ளை பண்ற உங்க கரம் என்னோட இருக்கணும், எப்பவுமே என்னை தாங்குற என்னை பராமரிக்கிற உங்க கரம் என்னோட இருக்கணும். அப்படின்னா அவருடைய திறந்த கை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், திறந்த கை. அவருடைய திறந்த கை என்னை நோக்கி இருந்துச்சுன்னா, என் மேலே இருந்துச்சுன்னா, அவருடைய கண்டினியூஸ் சப்ளை நான் வாழ்ந்துட்டே இருக்க போகிறேன். எனக்கு தேவைப்படுற விஷயத்தை அவர் சப்ளை பண்ணிகிட்டே இருப்பார். யாபேஸ்க்கு என்ன அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உங்களுடைய திறந்த ஆசீர்வாதத்தின் கரம் என்னோடு இருக்கட்டும். இந்த விஷயத்தை ஜெபம் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த விஷயத்தை ஜெபிக்க மறந்துடாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Don't forget to ask this thing in your prayer. Don't forget to ask this in your prayer. உங்க ஜெபத்தில் இது கேட்க மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த கர்த்தருடைய கரம்ன்றது நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரும். முதலாவது
நெகேமியான்ற ஒருத்தருடைய வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறேன் கர்த்தருடைய கரம் என்னத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி. நெகேமியான்றவர் வேற ஒரு ராஜா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எருசலேம் பட்டணம் செவருங்களாம் இடிக்கப்பட்டு அவமானத்தில் அந்த ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நெகேமியாவுடைய சகோதரன் அனானியா அப்படின்றவர் நெகேமியாட்ட வந்து சொல்கிறாரு, பாருண்ணா இந்த மாதிரி எல்லாம் ஜனங்களாம் அவமானத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா செவருலாம் இடிச்சு போட்டு போயிட்டாரா ராஜா, அதனால் எல்லாம் அவமானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நெகேமியாவுக்கு ஒரே வருத்தம் ஆயிடுது. ஜெபம் பண்ணுறாரு போய், ஆண்டவரே செவரை கட்டினா நல்லா இருக்குமே. ஆனால் நெகேமியா செவரு கட்டுறதுலாம் அவருக்கு ட்ரைனிங் இல்லை. அவர் யார்? திராட்சை ரசம் கொடுக்குற ஒரு ராஜாவுக்கு. ஸோ ஜூஸ் எந்த கம்பெனியில் நல்லா இருக்கும் அது அவருக்கு தெரியும். திராட்சை பழம் எந்த தோட்டத்துலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி அது கொடுக்கணும் ராஜாவுக்கு, என்ன மாதிரி கிளாஸில் கொடுக்கணும், இந்த அளவுக்கு கொடுக்கணும், அது ஃபஸ்ட் நம்ம குடிச்சு பார்த்துட்டு கொடுக்கணும், அதில் விஷம் இருக்குதா இல்லையா, விஷம் இருக்கிறத எப்படி மோந்து பார்த்தே கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நெகேமியாக்கு தெரியும். ஆனால் வீடு கட்டுறது அவருக்கு தெரில, செவரு கட்டுறது அவருக்கு தெரில. ஆனால் அவருக்குள்ள அந்த விருப்பம், என் ஜனங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் ஜனங்க அந்த செவரு கட்டப்படணும். ஒரு நாள் ராஜா நெகேமியாட்ட கேட்குறாரு, என்ன நெகேமியா மூஞ்சி தூக்கி வச்சுனுங்கிற, என்னாச்சு பிரச்சனை உனக்கு? ஏன்னா திராட்சை ரசம் கொடுக்குறவன் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு காபரம் ஆகுமா இல்லையா? என்னடா விஷம் இருந்தால் கலந்துட்டாங்களா உனக்கு, அதே இது எனக்கு குத்துனுங்கிறா என்ன? அப்போ இவர் கேட்குறாரு, என்னப்பா மனசே பேஜாராகுது மற்றது உனக்கு அப்படின்னா. அப்போ நெகேமியா சொல்கிறாரு, எப்படி ராஜாவே நான் சந்தோஷமாக இருக்கிறது, எங்கள் அப்பா ஊர் இடிக்கப்பட்டு கிடக்குது, செவரெல்லாம் ஒன்று போய் கிடக்குது, என் ஜனங்க அவமானத்தில் இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறார், சரி என்ன வேணுன்றது டைரெக்டாக கேளுன்றார் நெகேமியாவை பார்த்து. தயவு என்ன வேணும் டைரெக்டாக கேளுன்னு நெகேமியா அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறாரு பாரு. இதுதான் தேவ மனுஷனுக்கு அழகு பாரு. அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறாரு. இருங்க ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பல எங்கேயும், அங்கேயே ஜெபம் பண்ணுறாருங்க. அப்படியே ஜெபத்தோடவே இருக்கிறார், ஜெபத்தின் அந்த மனப்பான்மையிலே இருக்கிறார். அப்படியே மனதளவில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்கள் தயவு அப்படின்னு ஜெபம் பண்ணாரோ என்னவோ. சொல்கிறார், ராஜாவே உங்களுக்கு மட்டும் ஓகேண்ணா, எனக்கு கொஞ்ச நாள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் இந்த செவரை கட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்றாரு. சரி ராஜா சொல்லு, சரி போயிட்டு வா, பரவாயில்ல போயிட்டு வா, நான் போயிட்டு வந்துடு நீ அப்படின்றார். ரொம்ப நம்பிக்கையான ஆள், நீ உன்னை விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, போயிட்டு நீ வந்துடு அப்படின்னு. அப்புறம் நெகேமியா சொல்கிறார், ராஜாவை இன்னொரு விஷயம் கூட கேட்கலான்னுக்கிறேன். சரி சொல்லுப்பா என்ன வேணும்? இல்லை கட்டுறதுக்கு நிறையா பலகைங்க பொருட்கள்லாம் நிறையா தேவைப்படுது, அதெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீங்கள் மட்டும் ஒரு லெட்டரில் எழுதி சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆளுங்கள்ட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கி போயிடுறேன் ஃப்ரீயாக. ராஜா சொல்கிறேன், பரவாயில்ல ஒரு எழுதி கொடுத்துட்றேன், நான் எழுதி கொடுக்குறேன் லெட்ரு, காட்டிலேருந்து எல்லாம் விறகெல்லாம் வெட்டின்னு போங்க, நான் பொருள் வேலுமே எல்லாம் எடுத்துங்க, எல்லாம் என்னுடைய செலவுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போ. அப்புறம் நெகேமியா கிளம்ப போகிறார் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் ராஜாவை கேட்குறாரு, ராஜாவை இன்னொரு ஒரு விஷயத்தை கேட்கலான்னுக்கிறேன் நான். என்னப்பா சொல்லுப்பா. இல்லை ராஜா, போகிற வழியில் எவனா ஒருத்தன் திருட வருவான், நாங்கள் போய் கட்டும்போது யாராவது ஒருத்தர் ஏதாவது தொல்லை கொடுக்க வருவான், உங்கள் சோல்ஜருங்களை கொஞ்சம் கூடுவா அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற. சரி போங்கடா எங்கெல்லாம் போய் எல்லாம் அனுப்பி விட்றாரு. இது பேர் என்னது, எப்படி நடந்துச்சு? அங்கே போய் சேர்றாரு. இவருக்கு செவரு கட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இவர் இன்ஜினியரிங்கோ ஆர்கிடெக்சரோ படித்ததுக்கான எந்த விதமான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்குவேன். இந்த நிலையில் அவர் அங்கே போகிறாரு. ப்ளஸ் அங்கே இருக்கிற ஜனங்களாம் என்னது, அப்படியே பயங்கரமான வீரர்களா, அங்கே இருக்கிறவங்களா என்ன தரித்திரத்தில் மனசு உடஞ்சி போய் அவமானத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எப்படி வீடு கட்டுறது, இன்னொரு பக்கம் வீடுன்னு சொல்கிறேன் பாரு, எப்படி செவரு கட்டுறதுன்ற ஒரு மேசன்ரி ஒர்க்கு, சரியா ஒரு கார வேலை. இன்னொரு பக்கம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது ஒரு பட்டணத்துடைய செவரு கட்டுறதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக அகலமாக பக்காவாக கட்டணுமா இருக்குது. அதுவும் சுற்றில வேற எதிரிங்க இருக்கிறாங்க, இவங்க அந்த செவரை கட்டக்கூடாதுன்றதுக்காக எதிரிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாத்தோட இப்போ பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பெரிய தேவை என்னது, சோர்ந்து போன ஜனங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி வாங்க நம்ம செவரு கட்டலாம்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி. எப்படி முடியும்? அவங்கவுங்க சாப்பாட்டுக்கே கஷ்டத்துக்கிறாங்க, எல்லாரும் கடன் பிரச்சனையில் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் நெகேமியா போய் பேசுகிறாரு, ஒரு சென்டென்ஸை சொல்கிறாரு, அந்த ஜனங்களுடைய உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக எழும்பி ஒரு எழுப்புதல் ஏற்படுது பாரு, அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் எழுப்புதல் ஏற்படுது. அத்தனை பேர் சேர்ந்து வாங்க நம்ம கட்டலான்ட்டு 52 நாள்லேயே, நல்லா கவனிங்க, 52 நாளில் முழு பட்டணத்துக்கு வலுவான செவரை கட்டி முடிச்சிடறாரு. அவ்வளோ எதிர்ப்புகள் மத்தியில். என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கணுமா? பாருங்க, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்து வேலைக்கும் நான் தங்க போற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளை இடப்படுவதாக என்றேன். எல்லாம் பாருங்க என்ன சொல்றாருன்னு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்போ முதலாவது எழுதிங்க பார்க்கலாம், த ஹேண்ட் ஆஃப் ஃபேவர்னு எழுதிங்க. தேவனுடைய கரம்னா சும்மா இல்லை,
ஆணுடைய கரம்னா அப்படி ஜெபம் பண்ணிட்டு வெளியே போயிடுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. தேவரீர் உங்களுடைய கரம் என்னோட இருக்கணும்னு அர்த்தம். அது ஒரு தயவுள்ள கரம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய கரம்ன்றதுக்கே நான் இன்னைக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். முதல் பிளஸ்ஸிங்கே தான் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்க போகுது. தயவு நான் அர்த்தம், போகிற இடத்துலலாம் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஓகே, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். நம்ம இன்னும் விசேஷித்த பிள்ளைகள் போல நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம விசேஷித்த பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். அவருடைய கரம் நம்ம மேலே தங்கி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் நெகேமியா மேலே இருந்துச்சு. வர வேண்டிய பலகை, வர வேண்டிய சிமெண்ட்டு, வர வேண்டிய அந்த கற்பாறைகள், அந்த பாறையிலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள் எல்லாமே வந்து சேருது. வர வேண்டிய பாதுகாப்பு வந்துருச்சு, கிடைக்க வேண்டிய பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிருச்சு, ப்ராவிஷனும் கிடைச்சிருச்சு. எல்லாம் தேவனுடைய தயவின் கரத்தினால. ஹல்லேலூயா. கமான், எத்தனை பேர் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்க? ஜெபத்தில் ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவரீர் உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து. அடுத்தது பாருங்க, நெகேமியா செவுரு கட்டிட்டாரு. ஆனால் தேவாலயத்தை இன்னும் கட்டி முடிக்க முடியல. அதை ஒரு சில பேர் ஆரம்பித்தாங்க, ஆனால் அவங்களால கட்ட முடியல. நடுவில் பல வருஷங்கள் கேப் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? சப்ளை வரல. ஏன்னா ராஜாவுக்கு பாய்சன் லெட்டர்ஸ் அனுப்பி விட்டாங்க. இப்போ பாய்சன் லெட்டர் என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தப்பாக சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பி விட்டதுனால ராஜாவை சப்ளை கேன்சல் பண்ணி விட்டார். இது வந்து வேற காலம். இது என்ன? எஸ்ராவுடைய காலம். யாருடைய காலம் இது? இப்போ ஆல்மோஸ்ட் அதே டைம் பீரியட் தான், ஆனால் இது வேற ஸ்டோரின்னு சொல்ல வரேன் நான். ஆல்மோஸ்ட் அதே டைம் பீரியட், ஆனால் வேற ஸ்டோரி. இது நெகேமியா கட்டினது எருசலேமுடைய செவறுகள், ஆனால் எஸ்ரா கட்டினது தேவாலயத்தை. சரியா? ஸோ இப்போ தேவாலயம் கட்டப்படணும், அவருக்கும் சப்ளை வரணும். அவர் யோசிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஒரு வேத பாரகர், வேதத்தை அவ்வளோ தெளிவாக படித்து அதை பிரசங்கம் பண்ணுறவர். பைபிளில் ஒரே தடவை புல்பிட்ன்ற வார்த்தை இருக்குது. ஓகே, இந்த புல்பிட்டை டெடிகேட் பண்ணும்போது இந்த வசனத்தெல்லாம் உட்காந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து இருந்த பாரு. புல்பிட்டுன்னு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது எஸ்ரா தான் ஒரு புல்பிட்டை ஏற்படுத்துறாரு. ஒரு புல்பிட்டை ஏற்படுத்தி அங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறார். ஓகே, ஸோ எஸ்ராவுடைய ஸ்டோரி என்னது? அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையில், எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்ட பிறகு கூட எஸ்ரா எல்லாரையுமே கட்டி எழுப்பி தேவாலயத்தையும் கட்டி முடிக்கிறார். என்ன பிரதர் காரணம்? பார்க்கலாமா என்ன காரணம்னு சொல்லி பாருங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் அதுடைய 28ஆம் வசனம். 7:28. எஸ்ரா 7:28 படிக்கிறேன், கவனிங்க. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தபடியினால். நெகேமியாட்ட கத்துக்கிறோம் தேவனுடைய கரம்னா என்னது? தேவனுடைய தயவுள்ள கரம். வெரி குட். ஆனால் எஸ்ராட்ட ஒன்று கத்துக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். திடன் கொள்ளும், திடப்படுத்தும் தேவனுடைய கரம். எல்லாரும் சொல்லுங்க, என்னை திடப்படுத்தும் தேவனுடைய கரம். ஸ்ட்ரென்த் எழுதிங்க பார்க்கலாம் இங்கிலீஷில். ஸ்ட்ரென்த், இட்ஸ் த ஹேண்ட் ஆஃப் காட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆன் யுவர் லைஃப். இட்ஸ் அ ஹேண்ட் ஆஃப் டிவைன் ஸ்ட்ரென்த். முதலாவது த ஹேண்ட் ஆஃப் ஃபேவர், ரெண்டாவது த ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்ன்றது சரீர பிரகாரமான ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த ஸ்ட்ரென்த்ன்றது மனதளவு ஒரு 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 பலன். ஏன்னா சில நேரத்தில் சரீரம் நல்லா இருக்கும் பார், ஆனால் மனசளவு உடஞ்சி போயிட்டோன்னா அடப்போ யார் எந்திரிச்சு இதை செய்ய போகிறா அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. அப்போ எப்படியோ போட்டு விடு, யார் கட்டணும், நான் என்னத்துக்கு வேலை செய்யணும், நான் என்னத்துக்கு கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் என்னத்துக்கு திரும்பவும் இந்த வேலையில் இறங்கணும், இந்த ஊழியத்தில் இறங்கணும், ஏன்னா நான் ரொம்ப மனசு ஒஞ்சு போயிட்டுக்கிறேன், நான் ஹர்ட் ஆகிட்டுக்கிறேன். அப்போ சரீரம் நல்லா இருந்தாலும் மனசு உடஞ்சு போயிருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு பலன் தேவைப்படுது, மானசீகமான பலன் தேவைப்படுது. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது தேவைப்படுகிற அந்த மானசீகமான பலத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். எல்லாரும் கைவர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய கரம் என் மேலே இருக்கிறதுனால நான் திடன் கொண்டு தைரியமா இருக்க போறேன். சொல்லுங்க, என் மனதளவில் நான் பலத்தை பெற்றுக்கொள்ள போறேன். எல்லாரும் பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, ஆனா அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது. அது மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்களா, ஏதாவது ஒரு வகையில மனதளவில் நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு எஸ்ரா கிட்ட கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். தேவனுடைய கரம் எஸ்ரா மேல இருந்ததுனால அவர் திடன் கொண்டாராம். You have to be strengthened from the inside. மனதளவில் பலன் இல்லாமல் வெளியே பெருசாக நம்ம சாதிக்க முடியாது. தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னா எஸ்ரா நீ மனதளவில் பலப்படணும். உனக்கு ஜனங்க கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ்கியூசஸ் நிமித்தம் நீ சோர்ந்து போயிருக்கிறியா? ஒரு சில கதவுகள் திறக்கப்படாததுனால சோர்ந்து போயிருக்கிறியா? எஸ்ரா பல நாட்கள் ஜனங்க தேவனை கனப்படுத்தாம வாழ்ந்ததுனால ஒரு பிரசங்கியாரா நீ கவலைப்பட்டு இருக்கிறியா? தேவாலயம் கட்டப்படலையே, இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்களே ஜனங்க, நீ சோர்ந்து போயிருக்கிறியா? எஸ்ரா உனக்கு என்ன தேவை? மனபலம் தேவை. உனக்கு மனபலம் தேவை.
தேவையா? அப்ப என்னுடைய கரத்தை நான் உன் மேல வைக்கிறேன். அப்ப கர்த்தர் பரலோகத்துல இருந்து எஸ்ரா மேல தன்னுடைய கரத்தை வைக்கிறார். மனதளவில் ஒரு பலத்தை பெற்றுக்கொள்றார். எல்லாரும் கைவிட்ட கனவை இவர் கையில் எடுத்துக்கிறார். இல்லை, நம்ம நிறைவேற்ற போறோம், தேவாலயத்தை கட்டி பிடிக்க போறோம். அடுத்தவங்களால செய்ய முடியாதது உங்களால முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனபலத்தை தரணும்னு விருப்பப்படுறார். கர்த்தர் மனதளவு உங்களை பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறார். சங்கீதம் 27 அதிகாரம் கடைசி வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க. நீங்க தான் என்னுடைய பலன். கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே என்னுடைய பலனா இருக்கிறார். அவர் சொல்றார், என் இருதயத்தை பலப்படுத்துங்க. யாருக்காவது இருதயத்துக்கு பலன் வேணுமா? தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது ஒரு இருதயத்தின் பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். முதலாவது நெகேமியாட்ட வந்து கற்றுக்கிறோம், தேவனுடைய கரம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய தயவுள்ள கரம். ரெண்டாவது எஸ்ராக்ட் வந்து கற்றுக்கிறோம், தேவனுடைய கரம்னா என்னது? சும்மா இல்லை, அது தேவனுடைய திடப்படுத்தும் கரமாக இருக்கிறது. பலப்படுத்துகிற கரம், பலப்படுத்துகிற கரம். மூணாவதா பாருங்க என்னத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி 2 நாளாகமம் 30 அதிகாரம் 12 வசனம். இப்போ ஒரு அருமையான ஸ்டோரி பாருங்க, ரொம்ப ப்ரெஷஸான ஒரு ஸ்டோரி. இது வரைக்கும் மேபி ஒரு சில பேர் கேள்விப்படாத ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம். யூதா கோத்திரத்து ராஜாக்கள்லேயே தேவனுக்கு ரொம்ப பிரியமுள்ள ராஜாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு அடுத்ததா யெகோசபாத் ராஜா, யோசியா ராஜா, அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார். இவர் தான் ரொம்ப, தாவீதுக்கு அடுத்ததா இவர் தான் ரொம்பவே கர்த்தரை பிரியப்படுத்தின ஒரு ராஜா. இவர் பேர் வந்து எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா ஒரு நாள் திட்டமிடுறாரு, நம்ம ஏன் பஸ்கா பண்டிகை இவ்வளோ வருஷமாக கொண்டாடாமல் இருக்கிறோம்? அவருக்கு மனசே பேஜாராயிடுது. அவர் படித்து பார்க்குறாரு வேத வாக்கியங்களை, ஏன் இஸ்ரவேல் ஜனங்க ஒன்று சேர்ந்து நம்ம இன்னும் பஸ்கா பண்டிகை கொண்டாடல? இப்போ தேசம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. நார்தர்ன் ட்ரைப்ஸ் 10 கோத்திரங்கள் சேர்ந்து அதுதான் இஸ்ரவேல் நாடு. அவங்களுடைய கேபிட்டல் வந்து சமாரியா. ஓகே, இப்போ சதர்ன் ட்ரைப்ஸ் பெஞ்சமின் யூதா கோத்திரம் சவுத்தில் அது பிரிஞ்சிருச்சு. அதோடைய கேபிட்டல் எருசலேம். இப்போ தேவாலயம் எங்கே இருக்குது? எருசலேமில். கரெக்டாக. இன்னும் தேவாலயம் வந்து இடிக்கப்படல. இது சாலமோனுடைய தேவாலயம் தான். இன்னும் எஸ்ரா கட்டினது வந்து 2வது தேவாலயம். 3வதா நம்ம பார்க்குற தேவாலயம் அது கட்டினது வந்து ஏரோதுடைய தேவாலயம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த காலத்தில், பூலோகத்தில் மனுஷனாக வாழ்ந்தார் இல்லையா, காஸ்பிள் டைம், அந்த டைம் இருந்தது ஏரோதுடைய தேவாலயம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை. இப்போது சாலமோனுடைய தேவாலயம் இருக்குது எருசலேமில். இப்போ பஸ்கா பண்டிகைக்கு இப்போ இஸ்ரவேல் 2ஆக பிரிஞ்சிட்டு எல்லாம் ஒன்றா கேதர் ஆகவே இல்லை. ஆனால் எசேக்கியாவுக்கு ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? நம்ம என்னதான் பிரிஞ்சிருந்தாலும், 2 ராஜாக்கள் கீழே 2 தேசமாக நம்ம பிரிஞ்சிருந்தாலும் ஒன்றா சேர்ந்து நம்ம கர்த்தர் ஆராதிக்கணும். ஏன்னா நமக்கும் அவர் தான் தேவன், உங்களுக்கும் அவர் தான் தேவன். அவருக்கு ஒரு மாபெரும் கனவு. என்ன அருமையான கனவு இல்லையா? அப்போ எசேக்கியா என்ன பண்ணுறாரு, இந்த வேத வாக்கியங்களை படிச்சுட்டு நிறைய பேருக்கு கொரியர் அனுப்புறாரு. உண்மையாகவே NIV வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொரியர்னே இருக்கும். ரியலாகவே செய்தியை சுமந்துட்டு போகிறாங்க. 12 கோத்திர ஜனங்களுக்கும் போய் சொல்றாங்க, எல்லாரும் வாங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடலாம், எல்லாரும் வாங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடலாம். இப்போ பஸ்கா பண்டிகை வந்து முதல் மாசத்துல தான் கொண்டாடணும். இவர் பைபிளை படிச்சு அதை கண்டுபிடிக்கும் போது முதல் மாதம் முடிஞ்சிச்சு ஏற்கனவே. அப்போ எசேக்கியா சொல்றார், பரவாயில்ல 2வது மாதம் கொண்டாடலாம், நம்ம கர்த்தருக்காக கொண்டாடுறோம், அதனால போயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம், 2வது மாதம் நம்ம கொண்டாடலாம். ஏன்னா கர்த்தரே அந்த மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸை ஏற்படுத்தி வச்சிருந்தார். செகண்ட் சான்ஸ் கொடுக்குற தேவனுக்கு கை உயர்த்தி ஒரு சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ், செகண்ட் சான்சஸ் கொடுக்குற தேவன். ஸோ அவர் ஏற்கனவே சொன்னார், முதல் மாதம் நீ தகுதி உள்ளவனா இல்லைன்னா 2வது மாதத்தில் நீ பெற்றுக்கொள்ளலாம், சுத்திகரிக்கப்பட்டு நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றார். ஸோ 2வது மாதம் ஆயிடுச்சு. எசேக்கியா சொல்றார், இந்த சான்ஸ் நம்ம விட போகிறதில்லன்னு சொல்லி 12 கோத்திர ஜனங்களுக்கு செய்தியாளர்கள் அனுப்புறாரு, வாங்க நம்ம பஸ்கா பண்டிகை நம்ம கொண்டாடலாம். யாரும் நிறைய பேர் என்ன பண்ண கேலி பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஏன்னா நீங்கள்லாம் யூதா கோத்திரத்து ஜனங்க, நாங்கள்லாம் நார்தர்ன் ட்ரைப்ஸ், எங்களுது பெரிய தேசம், உங்களுது சின்ன தேசம், நாங்கள் 2ஆக பிரிஞ்சுட்டோம், உங்கள்கிட்ட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன், 2 நாளாகமம் 30:12. 2 நாளாகமம் 30:12. 2 Chronicles chapter 30 and verse number 12. ஸோ இப்போ நல்ல விஷயத்துக்காக ஜனங்களை திரட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க, துரத்தி அடிக்கிறாங்க. அந்த செய்தியாளர்களெல்லாம் கேலி பண்ணி அனுப்பி விட்றாங்க, போங்கடா நாங்களாம் வருத்தில் உங்கள் கூட பஸ்கா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வருத்தில் நாங்கள் வீட்டிலே குஸ்காக்கி சாப்பிட்றோம், நீங்களாம் என்னடா வந்து கூப்பிடுறது, நாங்களாம் வரமாட்டேன்டா அவங்க தேவாலயத்துக்கு அப்படின்னு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு சில பேர் மட்டும் வர்றாங்க. 30 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. 11 வசனத்தில் படிச்சிடுறேன். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சில மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். ஒரு சில பேர் தான் வந்தாங்க. ஆனால் 12 வசனம் பாருங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை
எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இந்த கரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? உண்மையாகவே ஒரு கரம் இல்லை பதர், 2 கரம் வச்சாலும் நல்லா இருக்கும் பதர். ஒருமனப்படுத்துகிற ஒரு கரம். ஹல்லேலூயா. குடும்பம் போதே எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். வளர வளர நம்ம திருமணமாகி நம்ம வெவ்வேறு குடும்பங்களுக்கு நம்ம போகும்போது இன்னும் நிறைய இன்லாஸ் எல்லாம் வந்து சேரும்போது நம்ம குடும்பம் பெருசாகுது பார். அப்போ நிறைய டிஃப்ரென்சஸ் ஒப்பீனியன் இருக்கும். அப்போ கர்த்தருடைய கரம் ரொம்ப அதிகமாக தேவை. 3வது ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம்னா சும்மா இல்லை. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா சரியான ஜனங்க நம்மளை இணைய ஆரம்பிப்பாங்க. பிரிவினைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சு ஒருமனப்பட்டு வருவாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒருமனப்பான்மையின் கரம். The hand of unity. சத்தமா சொல்லுங்க, the hand of unity. The hand of unity. உங்க ஊழியத்துல உங்க ஜனங்க ஒருமித்து இருக்கும்படி கர்த்தருடைய கரம் செய்யும். உங்க ஆபீஸ்ல உங்களோட ஜனங்க ஒருமித்து இருக்கும்படி கர்த்தருடைய கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்துல ஜனங்க ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவார். ஜனங்களுக்குள்ள கர்த்தர் ஒற்றுமையை கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தருடைய கரம் சும்மா இல்ல, கர்த்தருடைய கரம் ஒரு மனப்பான்மையை கொண்டு வருகிற ஒரு கரமா இருக்குது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஏற்கனவே கர்த்தர் இதை செஞ்சுட்டார் நம்பி நன்றி செலுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you for the unity, Lord. ஹல்லேலூயா. ஒரு மனப்பான்மையின் கொண்டு வருகிற தேவனுடைய கரம். ஆமென். This is the hand that brings unity. யாராவது உங்க வாழ்க்கையில உங்க பிசினஸை நீங்க நடத்தணும், ஊழியத்தை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், ஆனால் ஒரு மனப்பான்மை இல்லாமல் இருக்குது பதர். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஒரு நோக்கத்தில் வேலை செய்கிறாங்க, எதையுமே செஞ்சு முடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு 2 நாள் ஆகும் 30/12 உங்கள் பைபிளில் நீங்கள் குறித்து வச்சுங்க. அதனால தான் சர்ச்சுக்கு பைபிளில் எத்தனை வருது எவ்வளோ முக்கியம் பார். பைபிள் வேர்சஸை மார்க் பண்ணிக்கலாம். யூ கேன் கெட் ஃபெமிலியர் வித் த பேஜஸ் ஆஃப் த பைபிள். சில நேரத்தில் நடராத்திர இந்த வசனம் ஞாபகம் வரும், நீங்கள் தேட ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் பைபிள் எத்தனை வந்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லைனா என்ன பண்ணுமா இருக்குது, அந்த வசனம் நம்மளுக்கு தெரியலையே, அப்புறம் ஃபோனை தேடின்னு பண்ணமோ. ஆனால் நல்ல வேலை பைபிள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்க, எல்லாருமே மார்க் பண்ணிக்க பார்க்கலாம். த ஹேண்ட் ஆஃப் காட் வில் பிரிங் யூனிட்டி. கர்த்தருடைய கரம் ஒரு மனப்பான்மையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒரு மனப்பான்மையை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறதுனால? எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, யாபேச போல சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. இப்போ தேவனுடைய கரம் நம்மளோட இருக்கணும். தேவனுடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நெகேமியாவுக்கு தந்தது போல அவருடைய தயவுள்ள கரமாக வெளிப்படும். அதுக்கப்புறம் அவருடைய திடப்படுத்தும் கரமாக வெளிப்படும். எஸ்ராவுக்கு நடந்தது போல, 3வதா எசேக்கியா ராஜாவுக்கு நடந்தது போல ஒரு மனப்பான்மையின் கரமாக அது நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சரியான இணைப்புகள் உங்களை வந்து சேரட்டும். கமான், எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்களோ பெற்றுக்கொள்ளுங்க. சரியான நட்புகள் உங்களுக்கு ஏற்படட்டும். நீங்க கடன்லேருந்து வெளியே வரும்படி கர்த்தர் சரியான இணைப்புகளை கொண்டு வருவாராக. கமான், சரியான நல்ல ஜனங்களை கொண்டு வருவாராக. உங்க பிசினஸ்ல நீங்க வளர்ச்சியை பார்க்கும்படி, ஊழியத்துல வளர்ச்சியை பார்க்கும்படி கர்த்தர் சரியான ஜனங்களை இணைப்பாராக இயேசுவின் நாமத்தில். கமான், பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தா அந்த குழப்பத்தை கொண்டு வர பிசாசின் ஆவியை நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இன் ஜீசஸ் நேம் ஒரு மனப்பான்மையை கர்த்தர் கொண்டு வரும்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ், த ஹேண்ட் ஆஃப் யூனிட்டி. கர்த்தருடைய இணைக்கிற கரம், அவருடைய கரம் நம்மளை பிடிச்சி வைக்குது. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் நிறைய விரிசல்கள் ஏற்படுதா, சின்ன சண்டை அப்படியே பெருசாக ஆயிடுது பதர். அப்புறம் ஒரு வாரம் பேச மாட்டேங்கிறோம் பதர், ஒரு வாரம் பேச மாட்டேங்கிறோம். உப்பு இல்லாத சோறு ஆக்கி போடுறா பதர், திட்டக்கூட முடிய மாட்டேங்குது பதர். அங்கேருந்து கரண்டி விழுமான்னு பயமாக இருக்குது பதர். என்ன பதர் பண்ணுறது? கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும்போது அவர் ஞானத்தை சப்ளை பண்ணுறாரு, கிருபையை சப்ளை பண்ணுறாரு. உங்கள் உள்ளத்துலேயும் வேலை செய்கிறாரு, அவங்க உள்ளத்துலேயும் வேலை செய்கிறாரு. ஒரு கிருபை ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல ஒருங்கிணைஞ்சு வாழும்படி கர்த்தருடைய பரலோக சப்ளை அவர் கொண்டு வர்றார். ஆமென். இட்ஸ் த ஹேண்ட் ஆஃப் யூனிட்டி. 4வதான் எல்லாரும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை எடுத்து வச்சுக்கலாமா? இப்போ நம்ம வர்றது வேற மாதிரி ஹீரோ. இவர் பேர் வந்து எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி ஒரு நாள் தன்னுடைய ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஆகாபை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, பஞ்சகாலம் முடிவடைஞ்சாச்சு, ஒரு பலத்த மழையுடைய சத்தம் எனக்கு கேட்குது, இறைச்சல், மழையின் இறைச்சல், எனக்கு இறைச்சல் சத்தம் எனக்கு கேட்குது, வேகமாக போங்க சாப்பிடுங்க, பஞ்சகாலம் முடிஞ்சிச்சு. ஏன்னா 3 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் பஞ்சகாலம் முடிஞ்சிச்சுன்னு உடனே ராஜா சந்தோஷமா போவாரா இல்லையா? ஸோ இப்போ ஆகாப் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரதத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ நல்லா கவனிங்க, எலியா எந்த மலை மேலே இருந்தார் தெரியுமா? அந்த நேரத்தில் கார்மேல் மலை மேலே. ஓகே, இப்போ கார்மேல இருக்கிறாருன்னு நினச்சிடாதீங்க, மலை மேலே தாக்குறாரு. அந்த மலை பேர் வந்து கார்மேல் மலை. கார்மேல் மலையில் இருக்கிறார். கீழே இருக்கிறது வந்து ஜெஸ்ரேல் வேலின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெஸ்ரேல் வேலியில் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னா சேர் ரொம்ப அதிகமாக அடைப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு சில இங்கே இருக்கிற அநேகருக்கு, முக்கியமாக எல்ஆர் நகர் நம்ம சர்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும்,
மழை வந்துச்சுன்னா ரோடு போடாததுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்னா அங்கே ஓட்ட கற்றுக்கணும். மழை காலத்தில் அந்த சேருங்க அதிகமாக இருக்கும்போது. ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் பாரு. ஆனால் அந்த சுச்சுவேஷனை பல சீசன்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது பாரு. ஒரு டைம் நம்மளுடைய ரூம்லேருந்து சேர்ஸ் எல்லாத்தையும் வண்டியில் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அந்த ரோடெல்லாம் சேர் ஆகிட்டதுனால வண்டி கூட வர முடியல. அதனால் கொஞ்ச நாள் மேட்டெல்லாம் கீழே தான் உட்காந்து நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அந்த சீசன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைம். இப்போ இஸ்ரேல் அந்த வேலியில் மழை வந்துருச்சுன்னா சேர் சகதி ஜாஸ்தி ஆகிடும். ராஜா என்னடானா அப்படியே குதிரையை தடவி குத்துன்னு அங்கேயே நின்றுந்தாரா என்னவோ தெரில நம்மளுக்கு. அப்படியே அங்கே நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கின்னு செல்ஃபி எடுத்துருந்தாரா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுங்கிறான் அவன், சீக்கிரமாக போச்சொல்லு எலியா அப்படின்னோடனே எலியா அனுப்பிவிடுறார், சீக்கிரம் போங்க, ஏன்னா சேர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குதிரை வண்டி ஓட்ட முடியாது, நீங்கள் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. இப்போ தான் எலியாவுக்கு ஞாபகம் வருது, நம்மளும் போகணுமே, நம்மள்கிட்ட ரதம் இல்லையே, என்ன பண்ணுறது. அவர்கிட்ட ரதம் இருக்குது, அவர்கிட்ட குதிரைங்க இருக்குது, பெஸ்ட்டு குதிரைங்க. ஏன்னா இஸ்ரவேலுடைய ராஜானா சிறந்த குதிரைகள் தானே அவர்கிட்ட குதிரை இருக்குது, குதிரை வண்டி இருக்குது. ஆனால் எலியா வயசானவராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்கிறார், நான் எப்படி போகிறது, என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 48 வசனம். எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது எலியாவுக்கு. ஆனால் அவரும் வீடு போய் சேரணும். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 45 வசனம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெரிய மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான், கிளம்பிட்டாரு. கர்த்தருடைய கை, கமான், என்ன இருக்குதோ இல்லையோ, ரதம் இருக்குதோ இல்லையோ, குதிரைங்க இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் அவைலபிளா இருக்குது. பாரு எலியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எல்லாரும் பாருங்க, என்னாச்சு தெரியுமா? பலன், இயற்கையின் பலன் தோத்து போயிடும். அந்த நேரத்தில் பெருமழையில் எப்படி ஓடுறது, எப்படி வீடு போய் சேர்றது? பெருமழை, பயங்கரமான மழை, குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குது. கர்த்தருடைய கரம் எலியா மேலே இருந்துச்சு. கர்த்தருடைய கரம் வல்லமையை கொண்டு வந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமையான அபிஷேகத்தின் கரம். சத்தமா சொல்லுங்க, வல்லமையான அபிஷேகத்தின் கரம். கர்த்தர் நமக்கு வல்லமையான அபிஷேகத்தின் கரத்தை நமக்காக அவைலபிளாக வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, திடப்படுத்துகிற கரம் நம்மளுடைய மனதை பலப்படுத்துது, எஸ்ராவுக்கு நடந்தது. ஆனால் அபிஷேகத்தின் வல்லமை நம்ம சரீரத்தையே மாற்ற முடியும். நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணால் பிசாசுங்க ஓடும். கமான், நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணோம்னா வியாதிகள் சுகமாகும். நம்ம கை வச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை நடத்துவார். இதுதான் அபிஷேகத்துடைய வல்லமை. சடார் நம்ம தரிசனங்களை பார்க்க ஆரம்பிப்போம், கனவுகளை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அவங்களுக்காக கர்த்தர் வழிவாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது பேர் அபிஷேகத்தின் வல்லமை. இந்த அபிஷேகத்தின் வல்லமையின் கரத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். 4வதா எலியா வாழ்க்கையில இருந்து எழுதிக்கங்க, அபிஷேகத்தின் வல்லமை, இல்லனா வல்லமையான அபிஷேகத்தின் கரம்னு எழுதிங்க பார்க்கலாம். இட்ஸ் தி ஹேண்ட் ஆஃப் காட்ஸ் பவர் அண்ட் அனாயிண்டிங். God's power and anointing. It's the hand of God's power and anointing on our life. எப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டோமோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே தேவனுடைய கரம், வல்லமையின் கரமாக, அபிஷேகத்தின் கரமாக நம்ம மேலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். பார், ஆதி சபையில் ஒரு நாள் ஜனங்க அவங்கள துன்பப்படுத்தினதுனால, அவங்கள பர்சிக்யூட் பண்ணதுனால, ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, உங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுறோம், வியாதிகள் சுகமாகணும், எங்களுக்கு துணிச்சலை கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் கை உயர்த்து, எல்லாரும் கை உயர்த்துங்க. கமான், எல்லாம் கை உயர்த்துங்க. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கிறீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே இருக்குது, கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது. சொல்லுங்க, நான் கரத்தை நீட்டும் போது கர்த்தர் கரத்தை நீட்டுறாரு. சொல்லுங்க, அற்புதங்கள் நடக்கும், வாசல்கள் திறக்கும், நன்மைகள் ஏற்படும், கர்த்தர் வழியை உண்டாக்குவார், கர்த்தர் மேன்மைப்பட போகிறார். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குதுன்னா சும்மா இல்லை, அது அவருடைய வல்லமையான அபிஷேகத்தின் கரம். ஆமென். யாபேஸ் ஜெபம் பண்ணி சொல்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. முதலாவது அது எந்த கரம்? அது அவருடைய தயவுள்ள கரம், நெகேமியா வாழ்க்கையில் பார்க்குறோம். ரெண்டாவதா அவருடைய திடப்படுத்தும் கரம், எஸ்ரா வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். மூணாவதா அவருடைய ஒருங்கிணைக்கும் கரம், இட்ஸ் த ஹேண்ட் ஆஃப் யூனிட்டி.
எசேக்கியா வாழ்க்கையில் பார்க்குறோம். நான்காவதா அவருடைய வல்லமையான அபிஷேகத்தின் கரம். இது எலியா வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போ அன்றைக்கி எலியா மழை வந்துச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறார். ஒரு வயசானவர் முடி விட்டுங்கிறாரு. அவருக்கு ரெட்டு கலர் முடியாம். லேட்டராக பார்க்குறோம் நம்ம, ஒரு ரெட்டு கலர் ரெட்டிஷான முடியாம் பாரு அவருக்கு. அந்த முடியை வச்சுன்னா அவர் ஓடுறாரு. தாடி கூட பெருசாக வச்சுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் போட்டுங்கிற துணி வந்து ஒரு ஒட்டகத்தோல் துணி தான் இருந்திருக்கும். ஏன்னா தோல்னால் செய்யப்பட்ட துணி, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. சரியா, அது ஒட்டகத்தோலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். சரியா, தோல்னால் செய்யப்பட்ட உடை, ஒரு திக்காக ஒரு பெல்ட் ஒன்று போட்டுனுக்கிறாரு, முடி விட்டுங்கிறாரு, தாடி விட்டுங்கிறாரு. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், அவரை பண்ண முடியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுனுக்கிற கர்த்தருடைய தேவ மனுஷன், அவருக்கு ரதம் இருக்குது, ராஜாவுக்கு ரதம் இருக்குது. ரதத்தில் உட்காந்து அவர் சொன்னார் அப்படின்றார். அது கிளம்புது அப்படியே கவான் அப்படின்னு டக்குன்னு குதிரை போகுது. அப்படியே டிக் 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 அது வேகமாக போகுது. எளிய யோசிக்கிறார், நம்மள்ட்ட குதிரையும் இல்லையா ரதமும் இல்லை, ஆனால் கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது, அதனால வேட்டியை மடிச்சு கட்டு டடடான் டடடான் அப்படி மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வேட்டியை மடிச்சு கட்டுன்னு சொல்லி இப்போ ஓட ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, ஆகாபுடைய குதிரைங்களை மிஞ்சி ஒரு ஓடிட்டாராம். அப்படின்னு அர்த்தம், குதிரைங்க வேகமாக போகுது. ஆகாபு சொல்றாரு, குதிரை வேகமாக ஓட்டுக்கப்பா, மழை ஜோராயிடுச்சு, வேகமாக போக சொல்லி வீட்டுக்கு வேகமாக போகுது குதிரை. சடார்னு பார்த்தா, சார் பின்னாடி இன்னொரு குதிரை வர்ற மாதிரி இருக்குது சார், எதுக்கும் பாருங்க சார், நான் ரதத்தை ஓட்டுறேன். யாராவது இன்னொரு குதிரையா? நம்ம குதிரையோட பெஸ்டான குதிரை யாரா? அந்த குதிரைக்கு தாடியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் திரும்பி பாருங்க சார், தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. திரும்பி பார்த்தா யார் ஓடி வந்துருக்குது? எலியா ஓடி வந்துங்கிறாரா. ராஜா, மலை வேகமாக போயின்னு இருக்கிற, சீக்கிரமாக வாங்க, உங்கள் குதிரை நாத்த ஓடுது. ஊர் வராரு முன்னாடி. கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு ஒரு ஆக்சலரேஷன் கொண்டு வருது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம். எத்தனை பேர் இந்த கரத்தை அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஜெபிக்கிற மனுஷத்தை அனுபவிக்க முடியும். யாபேஸ் ஜெபிச்சாரு, கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. யார் உங்கள் மேலே கை வச்சு உங்களை அப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. யாராவது நம்ம தோல் மேலே கை போட்டு, இவங்க என்னுடைய ஆஃபீஸ்லேயே பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அந்தஸ்து வாய்ந்தவங்க நம்மளை பார்த்து இஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உண்மையா இல்லையா? கமான், எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க அதை? ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, யாருமே தெரியலப்பா நம்மளுக்கு அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. பார்த்தா அந்த பெரிய கான்ஃபரன்ஸை நடத்துகிற அந்த நபர் பப்ளிக்காக மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரா, வி ஹாவ் பிரதர் சாம் ஹியர், வி ஹாவ் மிஸ்டர் கீர்த்தன், ஹி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு அவர் கம்யூனிட்டி, ஐ எம் வெரி ஆனர் தட் இஸ் யுவர். எல்லாரும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இவ்வளோ பெரிய அந்தஸ்து வாய்ந்தவர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரா, என்ன அருமையாக இருக்கும். நல்லா கவனிங்க, மனுஷர்கள் அதை செய்யும்படி கர்த்தர் செய்வார், ஆனால் அவங்க செய்யறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுட்டாருன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பரலோகத்தை திறந்து அவர் நம்மளை பார்த்து பேசிட்டார், நீ என்னுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளையா இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா. கமான், பக்கத்தில் இருக்கிறவங்களை ஷேக் பண்ணி சொல்லுங்க, அபிஷேகத்தின் வல்லமை உங்களுடையது. அபிஷேகத்தின் வல்லமை, இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும், உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை? கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு வேணும். ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வரும். அவருடைய கரம் நமக்காக மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய கரம், அவருடைய கரம் நம்ம தான் இந்த கதை ஞாபகம் வருது. ஒரு நாள் 3 பேர் ரொம்ப பயபக்தியா எப்படியாவது கடவுள்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கிடணும் அப்படின்னு 3 பேர் நடந்து போனாங்களாம். அதனால் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. ஒருத்தர் அமெரிக்காக்காரன், ஒருத்தர் சைனீஸ்காரன், ஒருத்தர் இந்தியாக்காரன். சரியா, அமெரிக்காக்காரன் எல்லாம் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. சடார்னு ஆண்டவர் இறங்கி வர்றார். நீங்களாம் ரொம்ப பயபக்தியாக உட்காந்து எனக்காக நீங்கள் தவம் பண்ணி என் மேலே அவ்வளோ ஆசையாகிறீங்க, தான் இறங்கி வந்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும்? அமெரிக்காக்காரர் சொன்னானா, எனக்கு நிறையா தங்கம் வேணும். பார்த்தியா அங்கே பாரு அது பார்க்குறான். ஆண்டவர் பார்த்து அப்படியே கை நீட்டினாரான். கையில் இருந்து ஒரு வல்லமை போய் அந்த பாறை அப்படியே தங்கமாக மாறிச்சான். தூக்கின்னு போ நல்லா இருப்போ, ஓடிப்போ, அதை கஷ்டப்பட்டு தூக்கின்னு போயிட்டானா. நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு. சைனாக்காரனுக்கு அப்படி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வைரம் வேணும். அங்கே பார், கல் தெரியுது, அந்த கல்லெல்லாம் இப்போ வைரமாக மாறுது, பாரு என் கையா. அப்படியே சொல்லுன்னு அப்படியே வல்லமை போய் அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு வைரமாக மாறி ஓடிப்பா அது எல்லாத்தையும் வாரி எடுத்து அப்படியே போட்டு தேங்க்யூ தீசு அவர் கிளம்பிட்டார். இந்தியாக்கார்ட்ட கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, எனக்கு அந்த கை தான் வேணும், இந்த கையை குத்துட்டிங்கன்னா போதும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை அப்படின்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கரம் தான் போதும், தங்கமும் வைரமும் நம்மளை தேடி வரும். சொல்லுங்க, மேன்மைகள் நம்மளை தேடி வரும், ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா உயர்வுகள் நம்மளை தேடி வரும். பெருதான் வித்தியாசம் பாரு அடுத்தவங்களுக்கு நமக்கும். எல்லாரும் அவங்க கையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்றேன். ஏன்? யூஸ் இல்லை. ஏதோ உன் கை காமி, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், யூஸ் இல்லை. ஏன்? ஏன்னா நம்ம கையை நம்பி வாழலையே. அப்போ என்ன சொல்லணுமா இருக்குது? ஜோசியன்றது பிசாசுடைய சக்தியால் அவங்க ஒரு சில விஷயங்களை கணிச்சு சொல்லுவாங்க. அதனால் அதை எந்த வகையில் நம்ம என்கரேஜ் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் ஒரு வேளை
இப்படி ஒரு ஐடியாக்காக, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு வேளை ஜோசியம் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்களா, நம்ம கையை பார்க்குற மாதிரி இல்லை, போய் ஜீசஸ் கையை தான் பார்க்கணும். ஏன் சொல்லு, நம்ம கையை நம்பி நம்ம வாழ்றதே இல்லை, அவருடைய கரத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜோசியக்காரர் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குறி சொல்லவே தேவையில்லைன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. உண்மையாகவே நம்ம சர்ச்சுக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ நம்ம எல்லாரும் நகரில் இருக்கும்போது ரெகுலராக வருவார் நம்ம சர்ச்சுக்கு. ஒரு நாள் குடும்பமாக ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய்க்கிறாங்க. இவரையும் கொண்டு போயிட்டுக்கிறாங்க, வாடா நீயும் வாடா அப்படின்ட்டு. இல்லை நான் வரத்துல அதெல்லாம் நம்பத்தில் நான் அப்படின்ட்டு. அவர் இல்லை நீயும் வா அப்படின்ட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடமாம்பார். அந்த புதாருக்குள்ளே ஒரு மந்திரவாதி உட்காந்துக்கிறாராம். இந்த மந்திரவாதி உட்காந்துக்கிறாரா, எல்லாரும் போய் எனக்கு மந்திரம் சொல்லு வரான்னு நின்று இவர் லாஸ்ட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போது அவங்க அம்மாவோ யாரோ ஒருத்தர், அதான் அங்கிறான் பாரு அவன் என் பையன், அவனை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு. மந்திரவாதி அவனை பார்த்து அவனை கிட்ட வர வேணான்னு சொல்லு, அவன்கிட்ட இருக்கிற சக்தி ரொம்ப பெருசு, அந்த சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே அவர் வந்து என்கிட்ட சொல்லுங்கிறார் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் விஷயம் தான், நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வல்லமை உலகத்தில் இருக்கிற எல்லாவித வல்லமையோட பெருசாக இருக்குது. அவர் நினைச்சாருன்னா போதும், நம்ம நல்லா இருக்க போகிறோம். ஆனால் அவர் நினைக்கிறார் நம்ம நல்லா இருக்கணும்னு. ஆமென். கமான், கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இருக்கிறத காட்டில நான் நல்லா இருக்க போகிறேன். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க போகிறேன், மேன்மையான வாழ்க்கை வாழ போகிறேன். ஏன்னா கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது. ஆமென். கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்குது. அவருடைய கரம் நமக்காக நன்மைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கடைசி அன்னைக்கு 5ஆவதா கர்த்தருடைய கரம் என்னத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாமா? வாங்க. யாத்திராகமம் 33 அதிகாரம் அதோடைய 18 வசனம். ஒரு நாள் மோசே தேவனை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே உங்கள் மகிமை எனக்கு காண்பீங்க, நான் உங்களுடைய முகத்தை பார்க்கணும். அதான் கேட்குறாரு மோசே, உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார் பாருங்க, யாத்திரா 33 அதிகாரம் 18 வசனம். ஏன்னா நல்லா கவனிங்க, மோசே கேட்டது ரொம்ப கடினமானது, பழைய ஏற்பாட்டில் அது அசாத்தியமானது. ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற தேவன் முன்னாடி ஒரு பாவியான மனுஷன் போய் நின்று தப்பிச்சுக்க முடியுமா? அவனுடைய உடம்பு அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும், அப்படியே தூசியாக போயிடும் பாரு, ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய வல்லம் அவ்வளோ பெருசு, அவ்வளோ பயங்கரமான வல்லம் அவருடையது, அவ்வளோ பயங்கரமான வல்லம் அவர். இவ்வளோ வல்லமையான தேவனை நான் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னா, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசே எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் மோசே, உன் மேலே நான் ரொம்ப ஒரு ஃபேவரே காமிக்கிறேன், நான் நீ என்னுடைய தயவு கிருபை பெற்றவன், நீ உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், இப்படிலாம் சொல்கிறார் ஆண்டவர் மோசைக்கிட்ட. இதை இந்த அட்வான்டேஜ் எடுத்துங்கன்னா மோசை கேட்குறாரு, நீங்கள் என் மேலே கிருபை ஆக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, பேர் சொல்லி அழைச்சோன்னா சொல்லிட்டுக்கிறீங்க, அதனால உங்கள் முகத்தை எனக்கு நீங்கள் காமிக்கணும். என்ன ஒரு ஆசை இல்லை, என்ன அருமையான ஒரு விருப்பம் முதலாவது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இது இம்பாசிபிள். அப்போ கர்த்தர் மோசைக்கு, இப்போ மோசையை ப்ரொடெக்டும் பண்ணோம், தான் வல்லமையே மோசையை நாசப்படுத்தாத மாதிரி ப்ரொடெக்டும் பண்ணோம். மோசை கேட்டதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நிறைவு அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கர்த்தர் விருப்பப்படுறார். அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார் பாருங்க, 33 அதிகாரம் 18 வசனத்தில், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை நீ சம்பாதிக்கிற மாதிரி இல்லை, அதை நான் தான் காமிக்கணும் உனக்கு. இரக்கத்தை நீ சம்பாதிக்கிற மாதிரி இல்லை, அதை நான் தான் காமிக்க போறேன். என் சாய்ஸ், நான் உன் மேல கிருபையா இருக்கிறேன். 20ஆம் வசனம் பாருங்க, நீ என் முகத்தை காண மாட்டாய். மோசஸ், அது பாசிபிள் இல்லப்பா, நீ செத்துருவ, நீ அழிஞ்சு போயிருவ. ஏன்னா உனக்குள்ள இன்னும் பாவம் இருக்குது, இன்னும் இயேசு கிறிஸ்து உனக்காக வந்து மரிக்கல, இன்னும் உனக்கு ரட்சகர் இல்லை மோசே, இன்னும் உனக்குள்ள பாவம் இருக்குது, நீ என்னை பார்க்க முடியாது, அது பார்க்க முடியாது. ஆனா ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோட இருக்க கூடாது என்றார். முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே கண்மலையில் நில்லு, வந்தாங்க நில்லு, சரியா? அப்புறம் சொல்றாரு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே, இன்னும் லைட்டா, அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, பாருங்க, என் மகிமை உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கான ஒரு பிளான் போடுற மோசஸ். நீ என்ன பண்ணு, என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, சரியா, ஒரு கண்மலை, அங்கே வந்து நில்லு. நான் என்ன பண்ணுறது தெரியுமா, உன்னை அங்கேருந்து தூக்கி கண்மலையின் வெடிப்பில் வைக்கிறேன். அப்போ ஒரு கண்மலை வெடிஞ்சிருக்குது, ராக் ஹேஸ் கிளெஃப்ட், பிரிஞ்சிருக்குது, உடஞ்சிருக்குது. அந்த கண்மலையின் வெடிப்பில் நான் உன்னை வச்சு, நான் கடந்து போகும் மட்டும், நான் உன்னை விட்டு போறல, உன்னை தாண்டி போறல,
அது போற வரைக்கும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். the hand of protection, God's hand of protection. என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். முகத்தை பார்க்க முடியல, ஆனால் என் பிரசனத்துடைய என்னுடைய சரீரத்தின் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அதை கரெக்டாக? என்னுடைய பின்புறத்தை நீ பார்க்க போற, ஆனால் என் முகத்தை நீ பார்க்க முடியாது. அவர் ஆவியான தேவனாக இருந்தாலும் அவருக்கு முகம் இருக்குது, அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அவர் உண்மையான ஒரு நபர், சரீரம் இல்லை ஆனால் உண்மையான நபர் அவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் முகத்தை நீ பார்த்தா நீ அப்படியே ஒடிலாம் போயிடுவேன், ஆனால் உன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் என்னுடைய கரம் இருக்குது. என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த கண்மலை மேலே வந்து நில்லு, நான் கண்மலையின் வெடிப்பில் நான் வச்சு என் கரத்தை உன் மேலே வச்சு உன்னை நான் மூடுவேன். இது என்ன தெரியுமா? திஸ் இஸ் த ஹேண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், காட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அஞ்சாவது எழுதிங்க, காட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நெகேமியாட்டந்து கற்றுக்குறோம் தேவனுடைய தயவுள்ள கரம், எஸ்ராட்டந்து கற்றுக்குறோம் தேவனுடைய திடப்படுத்தும் கரம், எசேக்கியாட்டந்து கற்றுக்குறோம் தேவனுடைய ஒருங்கிணைக்கும் கரம், எலியா கிட்ட கற்றுக்குறோம் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையின் கரம், மோசஸ் கிட்ட இருந்து கற்றுக்குறோம் நம்ம மேலே தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பாதுகாப்பின் கரமாக இருக்கும். எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கரம் என் மேலே இருக்கிறதுனால நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அவருடைய கரம் என் குடும்பத்து மேலே இருக்கிறதுனால நாங்கள் சேஃபாக இருக்கிறோம். சொல்லுங்க, வியாதிக்கு இடம் இல்லை, ஆக்சிடென்ட்டுங்க எங்க குடும்பத்தில் நடக்காது. சொல்லுங்க, தீவிரவாதம் எங்களை அட்டாக் பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இயற்கையின் அசம்பாவிதங்கள் என் குடும்பத்துக்கு நேரிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். நம்பிக்கையா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். ஏன்னா தேவனுடைய கரம் என் மேல இருக்குது. ஆமென், ஹalleluya. தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். இட்ஸ் a hand of protection, it's a hand of protection. இதை தான் கர்த்தர் மோசேக்கு கொடுக்குறார். இட்ஸ் a hand of protection. இன்னைக்கு எப்பெல்லாம் உங்கள் பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, கிரவுண்டுக்கு போகிறாங்க, விளையாடுறதுக்கு, ஷாப்பிங் போகிறாங்க, அப்போ உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறீங்க, இல்லைன்னா ஜி தமிழில் உட்காந்து ஏதோ சீரியல் பார்த்து அழுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன வருது? என்னான்ட்டு, யோ என் பிள்ளைக்கு என்ன ஆகிடுமோ, ஏன்னா அது சீரியலில் அப்படியே அவனை வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தெரியும். சில நேரத்தில் நியூஸில் பார்க்குறீங்களா, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் வருது, குழந்தை அப்படி போய் நினச்சி வண்டி ஏற்றிச்சோ, யோ டக்குன்னு ஒரு பயம் வருது. இமீடியட்டாக என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். கால் பண்ணி வீட்டுக்கு ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வாடா, இப்போ தான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன் நான், உனக்கு அப்படி ஆடக்கூடாது. அப்படி இல்லை என்ன பண்ணுறது தெரியுமா? இமீடியட்டாக என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய கருத்தை நம்ம பிள்ளை மேலே பேசி சொல்லணும். கர்த்தர் என் பிள்ளையோடு இருக்கிறீங்க ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பு என் பிள்ளை மேலே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். இம்மீடியட்லி டிக்ளேர் த வேர்ட் ஆஃப் காட் ஆன் யுவர் சைல்டு. கர்த்தருடைய உங்கள் ஜெபத்தின் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். நல்லா கவனிங்க, இங்கே அநேகர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான பெரிய காரணமே என்ன தெரியுமா? இந்த நாச மோசம் நிறைஞ்ச உலகத்தில், எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டுங்க சாதாரணமாக நடக்கிற உலகத்தில் நம்ம எல்லாரும் இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக வந்திருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒத்துக்குவோம் பாருங்க, நம்ம ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்களும் கூட. ஆனால் தாய்மார்கள் ஒன்று ஜெபிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ். தாய்மார்கள் ஜெபம் பண்ணுவாங்க, தாய்மார்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அநேகர் இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நம்ம ரொம்ப யோகியமாக வாழ்ந்துட்டோன்னு இல்லை, கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்திருக்குது. நமக்காக யாரோ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க நமக்காக யாரோ ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி? ஆமென். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரத்தை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய கரத்தை ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தின் மூலமாக, எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய கரத்தை நான் அனுபவிக்குவேன். இப்போ தெரியுதா நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் ரெகுலரானு? ஏன்னா ஜெபத்தின் மூலமாக அவர் கரம் நம்ம மேலே இருக்கிறத ஞாபகப்படுத்திக்கிறோம், அதை நம்ம அறிக்கை செய்கிறோம், அந்த கரத்தின் வல்லமையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அஞ்சாவதா, தேவனுடைய பாதுகாப்பின் கரம். இட்ஸ் காட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், காக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அருமையான பாடல். அது ஞாபகப்படுத்திக்கிறோம் பாருங்க, காக்கும் கரம் நம்மோடு இருக்குது, நம்மை காக்கும் கரம் நம்மோடு இருக்குது. ஆமென், நம்மை காக்கும் கரம். ஒரு ஊழியக்காரர் அநேக இடங்களில் குதிரை சவாரி பண்ணி ஊழியம் பண்ணிட்டு வந்தவர். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. வண்டிங்கெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த போதகர் ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு மிஷினரி மாதிரி என்ன பண்ணுவார், இவர் ஊராக போய் குதிரையிலே ட்ராவல் பண்ணி அங்கே நின்று பிரசங்கம் பண்ணி அநேக ரட்சிக்கப்பட்டு அங்கே சபைங்களுக்கு அனுப்பிவிட்டு வருவார். அந்த மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு வந்து ஒரு நாள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கடந்து போகும்போது ஒரு காட்டு பகுதியை அவர் தாண்டி போகணுமாயிடுச்சு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் வேறு வழியே இல்லை, காட்டு வழியாக தான் போகணும்னு சொல்லி போகிறாரு. இருட்டாயிடுச்சு, ஏன்னா இப்போ நைட் நேரம்.
ஒரு மெதுவாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதாவது ஒரு இடத்துல தங்கணுமா இருக்குது. உங்களுக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டாக ஏதாவது பண்ணியிருப்பான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு காட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு பயம் ஒரு அட்டாக் பண்ணிச்சான் பாருங்க. யாரோ ஒருத்தர் இவரை தாக்க போகிறாங்கன்ற மாதிரியும் ஏதோ ஒரு தீங்கு இவருக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி இவருக்கு தோணுச்சான். இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு, குதிரையிலேருந்து இறங்கி குதிரைக்கு பக்கத்தில், இப்போ நல்லா கவனிங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணி இருந்திருப்பார். என்ன பாதுகாத்துங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் என்னை மூடி மறைச்சுங்க, உங்கள் சிறகுகளால் என்னை மூடி மறைச்சுங்க, என்னை பாதுகாத்துங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பார். முட்டி போட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுறாரா, சமாதானம் ஆயிடுச்சு மனசு. இப்போ மனசு சமாதானம் ஒன்று, ஓகே ஆண்டவரே ஜெபத்தை கேட்டார், பாதுகாப்பு கேட்டுச்சுன்னு சொல்லி திரும்பி குதிரை மேலே ஏறி உட்காந்து ஒரு பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டார். சேஃபாக வந்து சேர்ந்துட்டார். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவரை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஐயா, இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் வாங்கன்னு. அந்த இடத்துக்கு போனால் அங்கே வியாதியாக படுத்திருந்தார் தெரியுமா. இவர் போய் ஜெபம் பண்ணுறாரா, நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணிக்க வேண்டியவர் சொல்கிறாரா, ஐயா நீங்களா அப்படின்னு. என்னப்பா உனக்கு என்ன தெரியுமா, நான் எனக்கு உன்னை தெரியுமா அப்பா அவன் சொன்னாரா, ஐயா உங்களை நான் மறக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு திருடன், திருடுறதுக்காக யாரை வேணா தாக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் காட்டில் ட்ராவல் பண்ணிருந்தீங்க, ஒரு குதிரையோடு நீங்கள் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணும்போது நான் தூரத்துலேருந்து உங்களுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். நான் எப்படியாவது உங்களை தாக்கியாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துடணும்னு சொல்லி உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கிறத திருடிடணும், உங்கள் குதிரை கூட திருடிடணும் நான் நினச்சேன். நான் ஆனால் உங்களை வந்து தாக்கணும்னு நான் கிளம்பும் போது நான் தூரத்தில் உங்களை பார்த்துட்டேன். உங்களை தாக்கணும்னு நான் கிட்ட வரேன், பார்த்தா நீங்கள் முட்டி போட்டுனுக்கிறீங்க சார், நீங்கள் முட்டி போட்டுட்ருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இருக்கல, உங்கள் பக்கத்தில் 2 பேர் வெளிச்சமாக பெருசாக நின்றுந்தாங்க. அவங்கள பார்த்தவொன்னே எனக்கு பயம் வந்துச்சு. அதனால தனியாக தாடா வந்திருந்தார், சடார்னு 2 பேர் கண்ணுக்கு தெரியுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டேன். நான் உங்களை இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ண வந்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கடவுள் மனசை எனக்கு தெரியுது. ஆனால் விஷயம் இதுதான், கர்த்தர் அந்த திருடன் கிட்ட தப்பு விச்சார். ஏன்னா போன தேவ மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தார். அவர் ஜெபிக்கிறதுனால கர்த்தருடைய காக்கும் கரம் அவர் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிச்சு. அதனால தான் ஜெபத்தை தடை செய்யாதீங்க, தினமும் ஜெபிக்க மறந்துடாதீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க, உங்க வாழ்க்கையில ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்படும். ஹல்லேலூயா. 2 கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, சொல்லுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நல்லா நன்றி செலுத்துங்க. Thank you Jesus, thank you Jesus. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.